தற்குறின்றது எங்கள் அருமை மிஸ்டர் சிஎம் விஜய் அவர்களே, உங்களுடைய திருச்சி ஸ்பீச்சை கேட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் எனக்கு என்னமோ தோணுது, நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி தற்குறிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. நமக்கு தற்குறிகளோட பிரச்சனைகள் முக்கியம் இல்லை, நம்ம நாட்டில் நடக்கிற மற்ற பிரச்சனைகளை இப்போ சூப்பராக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த ரிசல்ட்டு அந்த தற்குறிகளுக்கு ஒரு பதிலாக அமையும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு முக்கியமான வேலைகள் நிறையா இருக்குது. நம்ம லஞ்சம் வாங்குறவனை பிடிச்சி கரெக்டாக விசாரித்து அவனை சஸ்பெண்ட் பண்ணாமல் அவனை டிஸ்மிஸ் பண்ணணும். அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள கரெக்டாக விசாரித்து அந்த ப்ரூஃபோடு கிடச்சிதுன்னா இவங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுறதுல தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கான சரியான ஆளுகளை நம்ம அதுக்கப்புறம் நியமித்து ஒரு நல்ல அரசாங்கத்தை உருவாக்குறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மக்கள் உங்களை நம்பி இருக்காங்க. தற்குறிகளை விடுங்க, பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வாயை நம்ம நிறுத்த முடியாது. நீங்கள் அதை சொல்லி காமிச்சு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. போகிற இடத்துல நீங்கள் அவங்க மக்கள்கிட்ட கூட்டம் முடித்ததுக்கப்புறம் அவங்க எதாவது குப்பையை போட்டிருந்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க லோக்கலில் எப்படி க்ளீனாக வைக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிற முக்கியமான செய்திகளை சொல்லுங்கள். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போது தற்குறிகள் கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.